சமீபத்தில் நடந்த 2 சந்தோஷமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜேஜே. 3வது முறையாக ஜூனியர் ஏசியா ஹாக்கி கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க நம்ம இந்தியாவோட U19 டீமு. ரொம்பவே சந்தோஷமான விஷயம். 3வது முறையாக ஜெயிச்சிருக்காங்க. செமியில் பங்காளி பாகிஸ்தானை 5-3ங்கிற விகிதத்தில் ஃப்ளைட்டில் பேக்கப் பண்ணிவிட்டு இறுதிப் போட்டியில் தாய்மண்ணிலே ஜப்பானை வீழ்த்தியிருக்காங்க 4-1ங்கிற விகிதத்தில். ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரீசனாக பிரதமர் கூட வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருப்பார். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் மட்டும் என்ன சிங்க பெண்கள்ரா அப்படிங்கிற மாதிரி சவுத் ஏசியா கால்பந்து மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷை 3-1ங்கிற விகிதத்தில் நம்ம லேடிஸ் டீமு ஃபுட்பால் டீம் தோக்கடிச்சு கப்பை ஜெயிச்சிருக்காங்க. அதை தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிரிக்கெட்டுக்கு கொடுக்குற ஆர்வத்தை நம்ம இந்திய மக்கள் வெறும் 1% ஒவ்வொருத்தரும் 1% மற்ற ஸ்போர்ட்ஸுக்கு கொடுத்தா கண்டிப்பாக நம்ம இந்தியா விளையாட்டுத்துறையில் எங்கேயோ போய்டுன்னு நான் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லை, அடுத்து வரப்போகிற ஒலிம்பிக்கில் இந்தியா எத்தனை தங்கம் எடுக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோருக்கும் நன்றி. நான் உங்கள் ஜேஜே.